விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்கிறார். நேரலை காட்சிகள். ஆதரவு தந்திட வேண்டும். இன்றைக்கு இது விழுப்புரம் தொகுதி, ஆனால் ஒரு காலத்தில் இதற்கு திண்டிவனம் தொகுதி என்று பெயர். ஆக அப்பொழுது திண்டிவனம் தொகுதியாக இருந்தபோது அப்பொழுது இந்த திண்டிவனம் தொகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மறைந்த மதிப்பிற்குரிய வெங்கட்ராமன் அவர்கள். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது தலைவர் கலைஞர் அவருடைய ஆதரவோடு மத்திய தரைவழி கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றியதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆக திரு பி.ஜி. வெங்கட்ராமன் அவர்கள் அமைச்சராக இருந்த நேரத்திலே தான் இன்றைக்கு இருக்கின்ற விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை 4 வழி பாதையாக அது மாற்றப்பட்டது. சென்னை முதல் மாமண்டூர் வர 4 வழி சாலை அதுவரை இருந்தது. அதனை மாமண்டூர் முதல் விழுப்புரம் வரை நீட்டித்து அமைத்து கொடுத்தவர் தான் அன்றைக்கு அமைச்சராக இருந்த வெங்கட்ராமன் அவர்கள். அதே போல புதுச்சேரி முதல் செஞ்சி திருவண்ணாமலை வழியாக கிருஷ்ணகிரி வர தேசிய நெடுஞ்சாலை ஆக்கியதும் திமுக மத்தியிலே கூட்டணி ஆட்சியில் சேர்ந்திருந்த நேரத்திலே தான் அந்த பணி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது 4 வழி சாலையாக பெங்களூர் செல்வதற்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. உளுந்தூர்பேட்டையிலிருந்து சேலம் வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றியதும் திமுக கூட்டணி ஆட்சிகள் இருந்த நேரத்திலே தான் என்பதை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மறந்துவிட முடியாது. அதே போல டி.ஆர். பாலு அவர்கள் அமைச்சராக இருந்தபோதுதான் விக்கிரவாண்டி முதல் கும்பகோணம் வர சாலை அமைப்பதற்கு உத்தரவிடப்பட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மத்தியில் பொறுப்பேற்றிருந்த நேரத்தில் துரிதமான போக்குவரத்துக்கான நெடுஞ்சாலைகள் எல்லாம் தொடங்கப்பட்டது என்பதை நான் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இங்கே பொன்முடி பேசுகிற போது சொன்னார கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 5 முறை அந்த பொறுப்பை ஏற்று பணியாற்றிய நேரத்தில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை அவர் இங்கே பெருமை எடுத்து சொன்னார்கள். நானும் அதை வழிமுடிந்து சிலவற்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இதே விழுப்புரத்தில் கலை கல்லூரி கொண்டு வந்தவர் முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதே விழுப்புரத்தில் அண்ணா பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில். இதே விழுப்புரத்தில் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து இங்கே உருவாக்கி தந்தவர் முதல்வர் கலைஞர் அவர்கள். முன்பு இது திண்டிவனம் தொகுதியாக இருந்த நேரத்தில் அப்பொழுது ஒரு காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பெருமதிப்பிற்குரிய ராமசாமி படையாச்சார் அவர்கள். அவர்தான் உழைப்பாளி கட்சியை அன்றைக்கு தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார். சுதந்திர இந்தியாவில் முதலில் நடந்த பொது தேர்தல் என்பது 1952ஆம் ஆண்டு. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் முதல் தேர்தலில் போட்டியிட முன்வரல. 57 தான் கழகம் போட்டியிட முன்வந்தது. ஆனால் 52ஆம் ஆண்டு அண்ணா போட்டியிடாமல் என்ன சொன்னார் என்று சொன்னால், திமுகவினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் என்று அண்ணா அறிவித்தார். ஆக நம்முடைய கொள்கையை அன்றைக்கு திரு ராமசாமி படையாச்சார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு ஆதரவு தந்தது. ஆக அந்த கட்சி பெருவாரியான அளவில் வெற்றி பெற்றது. அப்பொழுது அமைச்சராக திரு ராமசாமி படையாச்சார் அவர்கள் இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள். அதே போலதான் பிறகு அதை தொடர்ந்து பார்த்தால் அறிஞர் அண்ணாவோடு தலைவர் கலைஞர் அவர்களோடு அதிகமான அளவுக்கு பாசத்தை நட்பு வைத்திருந்தவர் இந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருந்தவர் தான் ஏஜி என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய திரு ஏ. கோவிந்தசாமி அவர்கள். ஆக அவரும் இருந்து இந்த மாவட்டத்திற்கு பல பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இங்கே சொல்வதற்கு என்ன காரணம்? இந்த பகுதிக்கும் இந்த தொகுதிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. ஆக வரலாற்றுக்குரிய தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் நான் இங்கே குறிப்பிட்டேன். ஏன் நான் இன்னும் சொல்லுகிறேன், திண்டிவனம் கோபால் கவுண்டரும் சண்முக உடையாரும்
ஏ கோவிந்தசாமியும் மிசா துரையும் சிந்தாமணி ஜெயராமனும் மாவீரன் கோபாலும் வானூர் முத்துவேலும் வளர்த்த கழகம் இந்த கழகம். ஆக இந்த கழகத்தை சிலர் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அண்மையில் திமுக அழிந்து போகும் என்று யார் சொல்லுகிறார்? அருமைக்குரிய டாக்டர், என்னுடைய அன்புக்குரிய பெரியவர் ஐயா பெரியய்யா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள். திண்டிவனம் கோபால் கவுண்டரும் ஏ கோவிந்தசாமி வளர்த்திருக்கக்கூடிய இயக்கத்தை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி அடிக்கடி சொல்லுவார். அது அவருக்கு வாடிக்கை. அவர் சொல்வதை மக்கள் கேட்பது என்பது வேடிக்கை. அதுதான் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அழிக்க நினைச்சவனா, திமுக அழிக்க நினைத்தவனா அழிந்து போயிருக்கிறார்கள் தவிர கழகம் அழிந்ததாக வரலாறு கிடையாது. இது வரலாறு. அத்தோடு நிறுத்தினாலும் பரவாயில்லை. திமுக வன்னியர்களுக்கு என்ன செஞ்சது, கலைஞர் என்ன செஞ்சார் என்று வாய்க்கூசாமல் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து இப்போ பேசிக் கொண்டிருக்கிறார். ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அவருடைய தேர்தல் அறிக்கை, அந்த கட்சியின் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையிலேயே அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு. அதை அவர் தயவு செஞ்சு நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள விரும்புவது, அவரால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாமக கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயவு செஞ்சு ஒரு முறை நீங்க படித்து பாருங்க என்று நான் அவரை கேட்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயங்களை தனி பிரிவாக அறிவித்தது, அதே மாதிரி அவர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை பெற்று தந்தது என்று சொல்லி இருக்கிறார். நான் கேட்கிறேன், இதை சொல்லி இருக்கிறார, இது யாருடைய ஆட்சி நடந்தது? நம்முடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய ஆட்சியில் நடந்தது. அதே போல இன்னொன்று சொல்லுகிறார், நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வைத்தோம். இது பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கு. நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சது திமுக ஆட்சியில கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது. அதே மாதிரி சமச்சீர் கல்வியை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லுகிறது. ஆக சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தது யார்? நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில். சொல்வது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் செய்வது யார், செஞ்சது யார்? சாட்சாத் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். நான் நேற்றைக்கு கூட கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னேன், கோனேரி குப்பம், அந்த கோனேரி குப்பத்தில் வன்னியர்களுடைய வெள்ளி விழா மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டிற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தார். கலைஞருக்கு பாராட்டு விழா நடத்துகிற வகையிலே தான் அந்த வெள்ளி விழா நடந்தது. அந்த விழாவில் அருமை பெரியவர் பெரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசுகிற போது மனந்திறந்து பாராட்டினார். யார? தலைவர் கலைஞர் அவர்களை. சொன்னார், 1987ஆம் ஆண்டு முதல இடஒதுக்கீட்டிற்காக போராடினோம், போராடிக்கொண்டே இருந்தோம். அப்படியே நான் சொல்றேன், ராமதாஸ் பேசின பேச்சு தான். ஆக 1987ஆம் ஆண்டு முதல்ல இடஒதுக்கீட்டுக்காக தொடர்ந்து போராடினோம். போராடினது மட்டுமல்ல, 21 உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். ஆக அதுதான் நடந்துச்சு. போராடிய காரணத்தினால 21 பேரை பலி கொடுத்திருக்கிறோம். 7 முறை அன்றைய முதலமைச்சராக இருந்து மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க 7 வருஷமா நாங்க முயற்சித்தோம். அவரை பார்க்கவே முடியல. ஆனால் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டிலே உருவாகி கலைஞர் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்த உடனடியாக என்னை கூப்பிட்டு அனுப்பினார். நான் அவரை போய் பார்த்தேன். பார்த்து அடுத்த வினாடி இடஒதுக்கீட்டை ஒப்படைத்தார், இடஒதுக்கீட்டை தந்தார். ஆக இடஒதுக்கீட்டை தந்த தலைவர் கலைஞர் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்று நீங்கள் அந்த மாநாட்டில் பேசலையா? இந்த சமுதாயம் என்றைக்கு உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது என்று நீங்கள் பேசலையா? நீங்கள் மட்டும் 20% இடஒதுக்கீடு தராமல் விட்டிருந்தால் கூலி வேலை செய்து கொண்டு வெறும் ஓட்டு போடக்கூடிய சமுதாயமாகத்தான் எங்கள் சமுதாயம் இருந்திருக்கும் என்று தன்னுடைய வேதனையை நீங்க வெளிப்படுத்தலையா? இதையெல்லாம் ஒருவேளை
தன்னுடைய மனசாட்சியாக அதையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு ஏதோ எடப்பாடிக்காக உங்களுடைய மனசாட்சி கொண்டு அடகு வச்சிட்ட காரணத்தினால நீங்க இதை மூடி மறைக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்த்து நான் சொல்ல விரும்புவது, தலைவர் கலைஞரையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்பல. உங்களுடைய பாராட்டு சான்றிதழ் எங்களுக்கு தேவையில்லை. அந்த சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் பாராட்டினாலே போதும். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக தனக்கு ஆபத்து வந்தால், மதத்துக்கு ஆபத்து வந்தால் பொய் சொல்வது மோடியினுடைய வாடிக்கையாக இருக்கு. அதுபோலதான் தமிழ்நாட்டில் உதவாக்கரையாக இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய வாடிக்கையாகவும் அது அமைந்து கொண்டிருக்கிறது. ஆக அடித்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் கோரிக்கைகளை வைக்காமலேயே அதை செஞ்சு கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். காரணம் என்ன? அவர் அடித்தட்டிலிருந்து வளர்ந்து வந்தவர். அதனால் அடித்தட்டு மக்களை அவர் ஒரு காலம் மறந்தது கிடையாது. அவரே பலமுறை சொல்லி இருக்கிறார், நான் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன். மிக என்று மட்டுமல்ல, நீங்கள் எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளலாம், மிக 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 பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் என்று அடிக்கடி தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள். ஆக தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், அருந்ததியர் சமுதாயம், சிறுபான்மையினர் சமுதாயம், பெண்கள் சமுதாயம், திருநங்கைகள் சமுதாயம், மாற்றுத்திறனாளிகள் சமுதாயம், அவர்கள் முன்னேறுவதற்கான முற்போக்கு திட்டங்களை, சமூக நீதி திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு முழு பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்தவர் கலைஞர் அவர்கள். இவை அனைத்தும் தேர்தல் அறிக்கையில், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் இவைகள் எல்லாம் முழுமையான அளவில் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இன்றைக்கு இளம் தலைவராக இந்தியாவினுடைய பிரதமர் இவர்தான், ராகுல் காந்தி தான் வரப்போகிறார் என்ற உறுதியோடு நாம் இருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள், அவர் தலைமையிலே பீடு நடைபோடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பு, ஒரு 10 நாட்களுக்கு முன்பு திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பை, மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே நான் வரவேற்றேன். நான் மட்டும் அல்ல, நம்ம கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அதை வரவேற்று பாராட்டி இருக்கிறார்கள். எனவே இந்த விழுப்புரத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தின் மூலமாக, இந்த மேடையில் இருந்து நான் மீண்டும் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அறிவிப்பை வெளியிட்ட திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிய, வணக்கத்தை, வாழ்த்துதலை, பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்ன அறிவிப்பது? வேட்பாளர் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கப்படும். இது வங்கிகளில் முறையாக போடப்படும். கைக்கு வருமா? முறையாக வந்து சேருமா? யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது முறையாக வங்கிகளில் கணக்குகளில் போடப்படும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதே போலதான் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தேர்தல் தேதி வரப்போகிறது, அறிவிக்கப் போகிறார்கள் என்பதற்காக முன்கூட்டிய அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்.